பாவிகளை எப்படி டீல் பண்ணணும்ன்றது கிறிஸ்தவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. பாவிகளை உதாசீனப்படுத்துறதுனாலயோ, பாவிகளை நாம கண்டம் பண்றதுனாலயோ, பாவிகளை நாம வெறுத்து தூர வைப்பதனாலேயோ பாவிகள் ரட்சிக்கப்பட போவது கிடையாது. ஏன்னா பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஒவ்வொரு பாவிக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவே இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்னு, பாவத்தை எப்படி டீல் பண்றாருன்னு பார்க்கிறோம். பாவிகளை எப்படி டீல் பண்ணணும்ன்றதும் பார்க்க போறோம். ரெண்டு காரம் முக்கியம். ஒன்னு, பாவத்தை எப்படி டீல் பண்ணணும். ரெண்டாவது, பாவியை எப்படி டீல் பண்ணணும். பாவத்தை டீல் பண்ற மாதிரி பாவி என்ன பண்ணக்கூடாது, டீல் பண்றக்கூடாது. ரெண்டாவது வசனம்,